the Lord, dear brothers and sisters. Wishing you all a happy Easter. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, இந்த நாளை நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளா செலிப்ரேட் பண்றோம். அப்ப எதுக்கு இன்னுமே கவலையோட, துக்கத்தோட, கஷ்டத்தோட இருக்கீங்க? எந்திரிச்சு சர்ச்சுக்கு கிளம்புங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கு சர்ச்சுக்கு ரொம்ப அழகா போகணும், எல்லாருக்கும் முன்பதாக முதலாவது போகணும், பாட்டு படிக்கணும், இப்படி பல ஆசைகளோடு நம்ம எங்க போவோம்? ஆண்டுடைய ஆலயத்திற்கு போவோம். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில ஆசீர்வாதங்களை வைக்கிறது. என்னன்னு பார்ப்போமா? முதலாவது நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் மத்தியில போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு கவலையோட, கஷ்டத்தோட, வாரத்தோட இருக்கீங்களா? உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக அதே இயேசு கிறிஸ்து, அதே ஜீவனுள்ள தேவன் உங்களையும் பார்த்து சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, மரியாள் அழுது கொண்டிருக்கும்போது இயேசு அவரை பார்த்து நீ அழாதே என்று சொல்கிறார், நான் தான் ஆண்டவர் என்று சொல்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்க போன மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ அழாத. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்கு அவரை பார்க்க போகிறோம். அவர் நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை நீங்க அழாதீங்க. சில நேரம் அநேக சூழ்நிலைகள்ல நம்ம கண்ணீர் தானா வரும், அழுகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை அழாதீங்கள் என்று சொல்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இது நம்ம மத்தியில் இருக்கிறாரு, சமாதானத்தை தருகிறாரு, அழாதே என்று சொல்கிறாரு, பயப்படாதே என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளை நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு போங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாருங்க. பயப்படாதீங்க, அழாதீங்க. God bless you all.